நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னா வந்திருக்கேன். ஐயோ, நீங்க இல்ல பாட்டி. நான் உங்களை தேடி வரல. நான் வெண்ணிலாவை தேடி வந்திருக்கேன். ஆமா, என் பேரு தான் வெண்ணிலா. உங்க பேரும் வெண்ணிலாவா? ஏன் அந்த பேரு எனக்கு செட் ஆகலையா? அந்த காலத்துல அவர் என்னை எப்படி எல்லாம் கூப்பிடுவாரு தெரியுமா? வெண்ணிலா வெண்ணிலான்னு வாய் நிறைய கூப்பிடுவாரு. இப்ப அப்படி கூப்பிடுறதுக்கு அவரு இல்லாம போயிட்டாரு. அதெல்லாம் பழைய நினைப்பு. இந்த காலத்துல அப்படியெல்லாம் யாரு இருக்கிறா? அந்த காலத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து தேனிலவுக்கு போனோம். தேனிலவுக்கு போகும்போது இந்த தேனிலவை விட இந்த வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் ஆசாசையா சொன்னாரு தெரியுமா? பாட்டி பாட்டி பாட்டி, அதுல பாட்டி, நான் உங்களை கேக்கல. நான் கேட்டது வேற வெண்ணிலா. இதோ காமிக்கிறேன், எங்க பாருங்க. இந்த பொண்ணு பேரும் வெண்ணிலாவா? ஆமாமா. சொல்லவே இல்லையே. அப்போ தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கா? கூப்பிடுங்க. உள்ளதா இருக்கல, கூப்பிடுங்க பாட்டி. உள்ள எங்கம்மா இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் காலிங் பெல்ல அடிச்சுது. கதவை திறந்த இந்த பொண்ணு நின்னுச்சு. கோயிலுக்கு வந்த புடவையெல்லாம் நனைஞ்சிடுச்சு, மாத்திக்கிட்டுமான்னு கேட்டா. நானும் சரிமான்னு சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வர பொண்ண எப்படிமா வேணாங்கிறது? பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா அப்பாவியா தெரிஞ்சுது. அதான் சரின்னு சரி பண்ணி போக அனுமதிச்சேன். சரி பண்ணதும் அந்த பொண்ணு கிளம்பிட்டாமா. அப்போ இவ எங்க இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லம்மா, தெரியாதுமா. ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க பாட்டி. இருமா, வரேன். என்னாச்சு? என்ன சொல்றாங்க? இருங்க இருங்க. புடவை மாத்துறப்போ அந்த பொண்ணு இந்த பைய விட்டுட்டு போயிடுச்சுமா. எப்படி அந்த பொண்ணு கிட்ட குடுக்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்த. நல்ல வேலை, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க நீங்களே வந்துட்டீங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது நான் கொடுத்தேன், நீயே கொடுத்துடுமா. சரி பாட்டி, கொடுத்துறேன். ஏமா? என்ன பாட்டி? அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கும்போது மறக்காம கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வீட்ல புடவை மாத்தினியே, அந்த பாட்டி பேரும் வெண்ணிலான்ற தகவலை சொல்லிடுமா. சொல்லிடுறேன் பாட்டி, சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியம் இவங்க பேரு. அவ எங்கேயோ பக்கத்து டவுன்ல இருக்கிற கடைக்கு போயிட்டு சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வாங்கிட்டு முழுக்க முழுக்க பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா மருது. அது தெரியாம நான் ஏமாந்துட்டேனே. எவ்வளவு ஆசையோட நான் இங்க வந்தேன் தெரியுமா? அவளை எப்படியாவது இன்னைக்கு புடிச்சிட்டு போறோங்கிற நம்பிக்கையில வந்து கடைசியில மொத்தமா சொதப்பிடுச்சு. எது கவலைப்படுற ஸ்வேதா? அதான் துருப்பு சீட்டு கிடைச்சிருக்குல்ல. இத வச்சு அவ எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கார்த்தி, விஷயம் தெரியுமா? என்னாச்சு ஜனனி? ருத்ரா இவ்ளோ நேரம் விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு எதாச்சியா ஒரு விஷயத்த சொன்னா. கேட்ட உடனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொன்னா? இந்த ஸ்வேதா இருக்கால, ஸ்வேதா நம்ம வீட்டு வில்லி, ருத்ரா கிட்ட நைஸா பேசி வெண்ணிலா அண்ணி கோவிலுக்கு வராங்கன்னு சொல்லி கூட கூட்டிட்டு போயிருக்கா. கூடவே அண்ணனையும் நைஸா பேசி கூட்டிட்டு போயிருக்கா. இந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாம போயிடுச்சு. அப்புறம் என்ன காரணமோ தெரியல, கடைசி வரைக்கும் வெண்ணிலா அண்ணி கோவிலுக்கு வரவே இல்ல போல இருக்கு. ருத்ரா பயங்கர அப்செட் ஆகி கேள்வி கேட்டதுக்கு ஸ்வேதா அது இதுன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சு வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டா. அண்ணி கோயிலுக்கு வரேன்னு சொன்னது ஸ்வேதாக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும்
எதனால அண்ணி வரல? எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கே. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. கார்த்தி, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் என்கிட்ட விடை இருக்கு. டொன் டொடாய். என்ன மாம்ச, நாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோனே தெரியாம. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெண்ணிலா கோயிலுக்கு ஏன் வரலன்னு பேசுறீங்க அதானே? ஆமா மாமா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வெண்ணிலா ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு போன ஒரு ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. என்ன ஆளாளுக்கு ஷாக்கா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? இந்தாங்க, இத பாருங்க. பாரு பாரு. பாத்தீங்களா, ஸ்வேதா மருதன் அண்ணியும் வீரமாமையும் கூட்டிட்டு போயிருக்கா. வெண்ணிலா அண்ணி அதனாலதான் அண்ணனையும் ருத்ராவையும் நைஸா பார்த்துட்டு பேசாம போயிருக்காங்க. இது யார் வீடு? இந்த வீட்ல அண்ணி இருக்காங்க. அதான் இல்ல கார்த்தி, ஸ்வேதாவும் மருதுவும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பொட்டு கேட்டுட்டு வந்தேன். இந்த வீடியோல பார்த்தோமே, அந்த வீட்டுக்கு போய் ஸ்வேதாவும் மருதுவும் விசாரிச்சிருக்காங்க. வெண்ணிலா அங்கேயும் இல்லையா? ஏதோ சாரி மாத்துறதுக்கு வந்துட்டு போனதா அவங்க பேசினதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கார்த்திக், இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்வேதா பயங்கரமா தீவிரமா வெண்ணிலாக்கவ தேடுறா போல இருக்கு. அவங்க மட்டும் இவங்க கையில சிக்கனா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு கார்த்திக். ஆமா கௌதம், அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அண்ணியை நாம கண்டுபிடிச்சாகணும். அவங்களுக்கு என்ன சொல்லி ஸ்வேதா மிரட்டி வச்சிருக்கானே தெரியல. அவ எதை சொல்லிதான் அண்ணி அந்த வீட்டு பக்கம் வரவிடாம தடுத்துட்டா. அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன சொல்லிருக்க போறா? நீ வந்தா அண்ணனையும் ருத்ராவையும் ஏதாவது பண்ணிருவேன்னு மிரட்டி இருப்பா. அப்படி மிரட்டுறதா அவளுக்கு கை வந்த கலையாச்சே. இங்க பாரு ஜனனி, இனிமே இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. அண்ணி மட்டும் கைக்கு கிடைச்சா போதும். அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு எப்படியாவது அண்ணியை கொண்டு வந்து அண்ணன் முன்னாடி நிறுத்தணும். முத வேலையா ஸ்வேதா பண்ற அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்தி அவளை இந்த வீட்டை விட்டே விரட்டணும். அதுதான் நம்மளோட அடுத்த வேலை. அது மட்டும் நடந்துச்சு, ஸ்வேதாவோட ஆட்டத்தை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கப்பா. வெண்ணிலா வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட கிடைக்கும். நானும் காஞ்ச கருவாடா வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். யாருக்கும் எந்த கவலையும் இல்லை தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஒரு கவலைனா உங்களுக்கு ஒரு கவலை. என்ன மாமா நீங்க? உங்களுக்கு வேணா நான் பிரியாணி ஆர்டர் பண்றேன். புடிங்க. வாங்க கௌதம். போங்க மாமா. என்னது, என்ன பிரியாணி பைத்தியமாவே ஆக்கிட்டா? வெண்ணிலா வீட்டுக்கு வரட்டோன்னு ஒரு நல்லது நினைச்சா கூட அதை புரிஞ்சுக்க யாருமே இல்லை இந்த வீட்டுல. இந்த அழகப்பனோட மனசை யாரும் புரிஞ்சுக்கல. இது செட் ஆகல. இதுவும் செட் ஆகல. ஓகே, பர்ஃபெக்ட். ஃபைனல் டச் ஒன்னு இருக்கு, வெயிட் பண்ணு. என் ரூமுக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஐயோ அக்கா, சத்தம் போடக்கூடாது. பேசாம போய் மாத்திட்டு வா. புடி. இந்தா.
சூப்பர் வெண்ணிலா. வேற என்ன சேஞ்ச் பண்ணலாம்? கழுத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டுருவோம். வேற என்ன பண்ணலாம்? இன்னும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. சூப்பர் வெண்ணிலா, அப்படியே அசல் ஆம்பளை மாதிரியே மாறிட்ட. இந்த மாதிரி நாணி கோணியெல்லாம் நடக்க கூடாது. நல்லா கம்பீரமா ஆம்பளை மாதிரி நடக்கணும். புரியுதா? சரி. இப்போ உன்னை நீயே கண்ணாடியில வந்து பாரு. ரோஷினி அக்கா, வேஷம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என் குரல் தான் இன்னும் மாறவே இல்ல. என் குரலை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இப்படி பேசினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை நான் வர சொல்லிருக்கேன். அவர் வந்து உனக்கு பக்காவா ட்ரைனிங் பண்ணுவாரு. அப்படின்னா? ஷோ, இப்ப நீ ஏதாவது பேசு. என்ன பேசுறது? ஏதாவது பேசு வெண்ணிலா. முத்துமாமா, எனக்கு உன்னையும் ருத்ராவையும் உடனே பார்க்கணும் போல இருக்கு. இப்ப கேளு. முத்துமாமா, எனக்கு உன்னையும் ருத்ராவையும் உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்னக்கா இது இப்படி மாறி போச்சு? இப்போ இந்த ஆப் உன்னோட குரலை மாத்திருக்குல்ல, அதே மாதிரி அந்த வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் உனக்கு ட்ரைனிங் மூலமா உன் குரலை மாத்திருவாங்க. நீ அதே குரலை தான் அந்த வீட்ல போய் பேசி மெயின்டைன் பண்ணணும். தப்பி தவறி எங்கேயாவது பொம்பளை குரல்ல பேசுன, அதுக்கப்புறம் மொத்தமா மாட்டிக்குவோம். புரியுதா? இதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல பயமா இருக்கு. அந்த பயம் தெளிய வைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். உன் முத்துமாமா கூடவே இருக்க போற, உன் ருத்ராவை பார்த்துட்டே இருக்க போற. அத நினைச்சுக்கோ. அந்த பயம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். புரியுதா? ஆமாக்கா, அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும்க்கா. நான் என்ன வேணாலும் பண்றேன்க்கா. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போகணும்க்கா. போகதான் போறேன். நடிச்சு நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் தூள் கலப்பதான் போற. கவலையே படாத. சரி, அவர் வந்துருவாரு. வா, போய் ஹால்ல உட்காரலாம். வா. என்னக்கா, அவர் வருவாரு, நீங்க இன்னும் அவரை காணோம். இப்ப வந்துருவாரு. ரோஷினி, வாங்க சார். இங்க இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ சார், வணக்கம் சார். சாரா? என்னங்க லேடியா? நான் உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லாம வர வச்சது தப்பா போச்சு. முதல்ல உட்காருங்க. தேங்க்ஸுங்க. உட்காரு. சார், இவ என்னோட ஃப்ரெண்டு வெண்ணிலா. இவளுக்கு தான் நீங்க ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக இத நீங்க பண்ணியே தீரணும். என்ன விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் வெண்ணிலா, பயப்படாம இருங்க. நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறேன். நீங்க எத்தனையோ மிமிக்ரி பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ பேரு பலவிதமான வாய்ஸ்ல பேசியிருப்பாங்க. அதே மாதிரி படங்கள்ல ஆம்பளைக்கு பொம்பளை பேசுறதும் பொம்பளைக்கு ஆம்பளை பேசுறதும் பார்த்திருப்பீங்க. உங்களால முடியும் மட்டும் நினைங்க. நான் உங்க குரலை மாத்தி காட்டுறேன். சரிங்க சார், இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டவளா இருப்பேன். என்ன மேடம் இதுல போய் ரோஷினி சொல்லிட்டா தாராளமா ஆரம்பிச்சிடலாம். ரோஷினி, இன்னையில இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடறேன். இந்த பாருமா, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கேளுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காரு, நீங்களும் உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க, நான் செய்யறேன். இது ஒரு நாள் நடந்துடாதுமா. தொடர்ந்து பயிற்சி தேவைமா. பயிற்சி மட்டும் இருந்துன்னா இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லம்மா. இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க. இங்க பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப எளிதா வாய்ஸ எப்படி பொம்பளை குரல்ல இருந்து ஆம்பளை குரலுக்கு மாத்துறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதன் மூலமா நீங்க நினைச்ச விஷயத்த எளிதா சாதிக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா? எப்படி சார், எப்படி இவ்ளோ மாத்தி பேசுறீங்க? இது நேர்ல பேசுறது. அதுவும் வேஷம் போட்டுக்கிட்டு பேசினாலோ இல்ல போன்ல பேசினாலோ எதிரில இருக்கவங்கனால கண்டே பிடிக்க முடியாது. எப்படி சார் இது? எல்லாம் பயிற்சி தாமா. மனுஷன் முயன்றா முடியாதது எதுவும் இருக்கா? நம்ம மனசுல இருக்க சந்தேகத்துல அடியோட தூக்கி போட்டுட்டு முடியும்னு நம்புங்க. இப்ப நீங்க பேசுங்க. என்ன பேசுறது? உங்க மனசுல இருக்கத தாராளமா பேசுங்க.